الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு அவனது மாளிகையிலே தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹுடைய மாளிகைகளோடு இருக்க வேண்டிய நெருக்கமான தொடர்பு பற்றி ஒரு சில விஷயங்களை எங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்துவது, இன்னும் அல்லாஹுடைய மாளிகைகளோடு நாங்கள் நல்ல உறவை ஏற்படுத்தி அல்லாஹுடைய மாளிகைகளுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்ற காரணத்தினால் இது தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய மாளிகைகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இன்ன அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே மிகவுமே விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய மாளிகைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மாளிகைகளோடு நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் ஒவ்வொருவரும் மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த தொடர்பு ஒரு உள்ளம் உள்ளார்ந்த ஒரு உள்ளத்தோடு தொடர்பான ஒரு உள்ளத்தாலான ஒரு தொடர்பாக இருக்கின்றதா, அல்லது நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு உடம்பளவில் வந்துவிட்டு செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா என்பதனை நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது, இந்த பள்ளிவாசல்களை பற்றி பேசுகின்ற பொழுது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இந்த பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. இது வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய மாளிகை. இது நாங்கள் எப்படி எங்களோட வீடு, எங்களோட கடை, எங்களோட சொத்துக்களை நாங்கள் எப்படி எங்களுக்குன்னு நாங்கள் சொல்லுவோமோ, அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பள்ளிவாசல் என்பது எனக்குரியது, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அதிலே நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க முடியாது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நீங்கள் யாரையுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, அழைக்க முடியாது. அல்லாஹ்வை தான் அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்குரிய இடம் அது. அல்லாஹ்வுக்கு தான் சுஜூத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நீங்கள் அல் குர்ஆன் ஓத வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நீங்கள் அவனை திக்ர் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹு தஆலா அவனது திருமறையில் சூரத்துல் ஜின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை சொல்லி காட்டினான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட இந்த பள்ளி வாயில்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்புகளை, என்றால் எந்த ஒரு அமலுடைய சிறப்பை நாங்கள் சரிவர புரிந்தால்தான் நிச்சயமாக அந்த அமலிலே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு நாங்கள் ஈடுபடுவோம். அந்த அமலுடைய சிறப்பை நாங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அதில் என்ன செய்ய மாட்டோம், பெரிய அளவுக்கு எங்களுக்கு என்ன செய்யாது, ஆர்வம் இருக்காது. இப்போ இந்த பள்ளிவாசல்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, பள்ளிவாசலுக்கு நாங்கள் போக வேண்டும், குறிப்பாக ஆண்கள் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் நாங்கள் இதனுடைய போதும், எப்படி வீட்டில் சரி எங்க சரி தொழுட்டா போதும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் அது அவனுடைய வாழ்க்கையில் எந்த காரணம் கொண்டும் தூரமாக முடியாத ஒரு இடமாக இருக்கின்றது என்பதை என்ன செய்வான், விலை கொள்வான். அப்ப எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலுடைய இந்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. எங்களுக்கு அதனை பல இடங்களில் சொல்லித்தராங்க. அப்போ இந்த அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு முக்கியமான செய்தி நான் ஆரம்பத்தில் சொன்னது, அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும்னு சொன்னால் அது பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த இடம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய எங்களுக்கும் என்ன செய்யணும், விருப்பமான இடமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு போகக்கூடிய மக்களாக இருக்கணும். அவசரமாக வந்தோம், அவசரமாக தொழுது விட்டு போனோம் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது. சில மக்களை
நாங்கள் பார்க்கின்றோம். தொழக்கூடிய மக்களாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வந்தால் என்ன செய்யும் சொன்னால் எல்லா விதமான ஞாபகங்களும் வரும். அப்போ என்ன செய்யறது, பள்ளிவாசலுக்கு வந்தாலும் இக்காமத் சொல்லும் வரைக்கும் வெளியே இருந்து பேசிட்டு இருக்கிறது. அப்படி மக்களை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்தாலும் இக்காமத் சொல்லும், இன்னும் இக்காமத் சொல்லலையே, அப்போ என்ன கொஞ்சம் என்ன செய்யலாம், எங்களுக்கு நேரம் சொல்லி வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். சிலர் வந்து தொழுது முடிந்த உடனே அவசரமாக என்ன செய்வார்கள், பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து எப்பேற்பட்டது என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டால் எந்த ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டார், பள்ளிவாசலை விட்டும் தன்னை தூரப்படுத்திக் கொள்ள மாட்டார். பள்ளிவாசலுக்கு எந்த அளவுக்கு போக முடியுமோ, அதாவது ஐங்கால தொழுகைகளுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நாங்கள் விளங்கி வச்சுக்கிறது வந்து அதாவது தொழக்கூடிய மக்கள், மாஷா அல்லாஹ், இங்க வந்திருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை பெரும்பாலும் தொழக்கூடிய மக்கள். எனவே தான் இஷா தொழுகை ஜமாத்துக்கு வந்தீங்க, ஜமாத்து முடிஞ்சு ஏதோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, சொன்னா கேட்டுட்டு போவோம், அதை வாழ்க்கையை அமல்படுத்துவோம் என்ற ஆசையில் நீங்க உட்கார்ந்துக்கிறீங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வராத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், ஜும்மாவுக்கு மாத்திரம் வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அல்லது ஜனாசா தொழுகைகளுக்கு மாத்திரம் வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட மக்கள் வந்து உண்மையிலேயே பள்ளிவாசலுடைய சிறப்பை அறிந்து கொள்ளவில்லை, பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு உணர்த்தப்படவில்லை, அல்லது அது தெரிந்தும் கூட அதை பற்றி ஒரு அலட்சிய போக்கோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்ன செய்யுது, இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அம்சம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலை கொள்ள கடமைப்பட்டிருக்கணும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவு கொடுக்கிறார்கள் பாருங்கள். மதீனாவுக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்கள், இந்த உலகத்தில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் என்ன, இந்த உலகத்தில் முதலாவது அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய முதலாவது ஆலயம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி அல்லதி பிபக்கா. பக்கா என்று சொல்லக்கூடிய பேர் மக்காவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பேர், உம்முல் குரா, மக்கா, பக்கா என்பதெல்லாம் மக்காவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். அப்ப அந்த பக்கா என்ற பூமியில அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் அந்த காபத்துல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த காபத்துல்லாஹ்வுடைய, அதாவது இந்த உலகத்தில் பள்ளிவாசல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்ப முதலாவது பள்ளிவாசல் அது. அந்த முதலாவது பள்ளிவாசல் இருந்த ஊர்ல பிறந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல்லையே தொழ முடியாத அளவுக்கு, காபத்துல்லாஹ்வுடைய நிழலிலே தொழ முடியாத அளவுக்கு அவர்கள் அங்கே தடுக்கப்பட்டு, சித்திரவதை கொடுக்கப்பட்டு, பல 100 துன்பங்களுக்கு ஆளாகி அங்கிருந்து மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லை, மதீனாவுடைய ஆரம்பம், அதாவது எந்த ஒரு ஊருக்கும் ஆரம்பம் இருக்கும். அப்ப மக்காவிலிருந்து வராங்க, மக்கா மதீனா வாசிகள் ரசூலுல்லாஹ்வை வரவேற்பதற்காக வேண்டி மதீனாவுடைய எல்லை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய குபா பகுதி, அந்த பகுதியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றதும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தங்க வேண்டி ஏற்படுகின்றது. அப்ப அங்கே தங்க ஏற்பட்ட அந்த நாட்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு பள்ளி வாசலை அமைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க, குபா பள்ளி வாசலை கட்டுறாங்க. அப்ப அவங்க வந்தது உண்மையிலே குபால நிக்கிறதுக்கு இல்ல, மதீனாவுடைய மைய பகுதிக்கு போறதுக்கு, சென்டருக்கு போறதுக்கு, இப்பொழுது மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறது தான் வந்தது. ஆனா இங்க ஒரு 2-3 நாள் தங்கின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபால சஹாபாக்களோடு சேர்ந்து அவர்களுடைய உதவியோடு அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து கற்களையும் மண்களையும் எல்லாம் தூக்கி என்ன செய்கிறார்கள், அந்த குபா பள்ளிவாசலை கட்டுறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு பள்ளிவாசல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த இடத்துல உணர்த்துறாங்க. ஏன்னா நாங்க பயணத்தில் இருக்கிறோம், பயணம் பண்ண முடியல, ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், அந்த இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்று அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி கட்டினதுக்கு பின்னாலே கூட அடிக்கடி போயிட்டு வராங்க. நான் கட்டின முதலாவது பள்ளி, அது முதலாவது இடம், அது மறக்கப்படாது என்பதற்காக வேண்டி அடிக்கடி போயிட்டு வராங்க. போறது மாத்திரமல்ல, சொல்றாங்க அந்த பள்ளிவாசலுக்கு போய் ஒரு தொழுதால் உம்ரா செய்த நன்மை இருக்குன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னால், பள்ளிவாசல் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உணர்த்துகிறார்கள். சரி, மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, சரி நாங்க இப்ப மதீனாவுக்கு வந்துட்டோம், முதல்ல நாம இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்ப்போம், சரியா ஒரு வசதியா என மனைவி மக்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை பார்ப்போம், தொழில் வாய்ப்புக்கு ஒரு இடத்தை பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான், முஸ்லிம்களுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையம் தான் பள்ளிவாசல் என்பது. எனவே அதை
நாங்கள் நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானித்தால் பார்த்தால் அந்த இடம் இப்பொழுது மஸ்ஜித் நபவி இருந்த இடம் வந்து சஹில் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமான இடமாக இருக்குது. 2 அனாதை பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல வசதி உள்ள குடும்பம், வசதி வாய்ப்புக்குள்ள குடும்பம். அவங்க வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த சொத்தை நீங்க தாராளமா இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க இந்த பிள்ளைகளுக்கு வேற சொத்து கொடுத்துறோம், எங்கள்கிட்ட சொத்து இருக்குது, நாங்க வேற சொத்து வேற காணியை கொடுத்துறோம், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க யார சொல்லலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எடுக்கல. ஏண்டா அப்படி நாங்க சும்மா எடுத்து பள்ளிவாசலை கட்டி தனக்குரிய வீடுகளையும் கட்டினால் பள்ளிவாசல் காணியில ரசூலுல்லாஹ் வீடு கட்டினாங்க ஆகிரும். எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தான் மக்காவில் இருந்து கொண்டு வந்த சில காசுகளை, சில தங்க காசுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என்ன செய்றாங்க, அந்த பள்ளிக்குரிய அந்த காணியை எடுத்து தங்களுடைய சொந்த சொத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அதுல முதலாவது பள்ளிவாசலை கட்டிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்றாங்க, தனது மனைவிமாருக்குரிய அறைகளை வந்து பக்கத்தில் கட்டுறாங்க. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சம்பவம் எங்களுக்கு பள்ளிவாசல் ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதற்கு இது ஒரு இவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது யோசித்து பாருங்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, பள்ளிவாசலுடைய இந்த விஷயத்திலே வந்து இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, இது வந்து ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் தவிர்க்கப்பட முடியாது என்பதை வந்து உணர்த்திக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலோடு ஒரு முஸ்லிம் எப்படியான ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியான ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஒரு செய்தியில, எப்படி யார் ஒருவர் தனது வீட்டில் உது செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி வந்து அவர் பள்ளிவாசலை நோக்கி வாரார்னு சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் ஒரு எட்டுக்கு என்ன செய்யப்படும், ஒரு தரஜா அவருக்கு உயர்த்தப்படும் சுவர்க்கத்தில், இன்னொரு எட்டுக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு அவருடைய பாவங்கள் அளிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த செயலை என்ன செய்றாங்க, ஆர்வப்படுத்துறாங்க. பள்ளிவாசலுக்கு நீங்க போகும்போது காலையில மாலையில நீங்க போகும்போதெல்லாம் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றான். அத்தல்லாஹு லஹு நுஸுலம் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வார விஷயத்தை என்ன செய்றாங்க, ஆர்வப்படுத்துறாங்க. எங்க பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறதுக்கு பள்ளிக்கு வராங்களா, சொல்லி அனுப்பணும். பள்ளிக்கு போறது வாப்பா ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்துக்கு நீ போறாய், அங்க போய்த்து ஓடுறது பாயிறது விலை அப்படி இல்ல, அது கண்ணியமாக அந்த பள்ளிவாசல் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வீடு அது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே மிக விருப்பமான இடம் அது. அந்த இடத்துக்கு நீங்க போய் வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்கின்றான், அருள் புரிகின்றான். மலக்குமார்கள் துஆ செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அப்படி நடந்து போறார்னு சொன்னால், கல்வியை தேடி மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி செல்றார்னு சொன்னால் அவருக்காக அல்லாஹ் தஆலாவுடைய மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அப்ப பள்ளிக்கு வாரதே ஒரு மிகப்பெரிய விஷயம். வந்து இந்த மாதிரி ஒரு சபையில நாங்க உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து யார் ஒரு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையிலே உட்கார்ந்து அங்கே வந்து இருப்பார்னு சொன்னால் அவருக்கு அங்கே அந்த அந்த அவையை வந்து முதலாவதாக மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மலக்குமார்கள் செய்கிறார்கள், சூழ்ந்து கொள்கிறார்கள். இது முதலாவது. இரண்டாவது வந்து அல்லாஹ்வுடைய சக்கீனத் அங்கே இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்றது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசலை விட ஒரு முஸ்லிம் வந்து தனக்கு அமைதி தரக்கூடிய இடம் வந்து இந்த உலகத்தில் எதையுமே தீர்மானிக்க கூடாது. பீச்சாக இருக்கலாம், பார்க்காக இருக்கலாம், வேறு வேறு இடங்களாக இருக்கலாம், அல்லது உல்லாசம் பிரயாணங்கள் செல்லக்கூடிய இடங்களாக எதுவாக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமுக்கு எது தீர்மானிக்க வேண்டும், பள்ளிவாசல் தான் எனக்கு என்ன செய்யும், ஒரு உண்மையான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்து யார் வந்து பள்ளிவாசல்ல வந்து இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகின்றது. அவர் உண்மையிலேயே பிரச்சனையோட சிக்கலோட பல சிக்கல்களோட அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தாலும் கூட அங்கே வந்து அல்லாஹ்வுடைய அமைதி அவருக்கு இறங்குகின்றது, சக்கீனத் இறங்குகின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள், இப்ப எங்களை சூழ நாங்க மாத்திரமல்ல, எங்களை சூழ நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ப கிட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பயணத்தின் போது மூதூர் பிரதேசத்தில் ஒரு பயான் நிகழ்ச்சி செய்ய வேண்டி ஏற்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் வந்து அங்க இருக்கக்கூடிய சொன்னாங்க, அவசரமா ஏற்பாடு செஞ்சது, நிறைய மக்கள் வரமாட்டாங்க, ஒரு 4-5 பேர் தான் வருவாங்களா இருக்கும். நான் சொல்றேன், 2 பேர் வந்தாலும் நம்மளோட பயான் நிகழ்ச்சி நடக்கும். நீங்க 2 பேரை நினைக்காதீங்க, எங்களை சூழ மலக்குமார்கள் இருக்கிறாங்க, மலக்குமாரும் வந்திருப்பாங்க சபைக்கு. அப்ப நான் அதை சொல்ல வேண்டி ஏற்பட்டது. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப அது மாதிரி நாங்க இப்ப இருக்கிறது நாங்க மாத்திரமல்ல, மலக்குமார்களும் இங்கே இருக்கிறாங்க. மலக்குமார்களை சூழ்ந்து கொண்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு துஆ செய்றாங்க.
சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. ஒரு மனிதன், நாங்க சாதாரண மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கான துவா செய்யுங்க, எங்களுக்கான துவா செஞ்சு சொல்லுங்க, நாங்கள் சொல்லுவோம். அப்ப இப்படி சொல்லக்கூடிய நாங்க மனிதன், எங்களை மாதிரி மனிதன், தப்பு தவறுகள் செய்யக்கூடியவர், அப்படி முன்னுக்கு பின்னுக்கு ஆகும், அப்படிப்பட்டவரே துவா செய்ய சொல்றோம். மலக்குமார்கள் என்பவர்கள் தப்பு தவறு எதுவுமே செய்யாதவர்கள். லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் ஏவியது அப்படியே செய்யக்கூடிய மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் துவா செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்குமா? அதெல்லாம் தட்டி நிராகரிப்பானா, தட்டி கழிப்பானா? இல்லவே இல்லை அன்புக்குரிய. அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதருக்கு நீ அருள் புரிவாயாக, இவருக்கு அருள் பாக்கியங்களை கொடுப்பாயாக என்று துஆ செய்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்லணும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மாளிகையோடு ஒரு மனிதனுடைய தொடர்பு, ஒரு முஸ்லிமுடைய தொடர்பு உள்ளார்ந்ததாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவன் அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி வருவது என்பது அவனுக்கு ஒரு பிரிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒரு ஆசையோடு, ஆர்வத்தோடு ஓடோடி அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி வரக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏகப்பட்ட செய்திகளை பள்ளிவாசலுக்கு வருவது, பள்ளிவாசல்ல உட்காருவது, பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவது, இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு சொல்லித் தராங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசல் என்பது எங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால், பள்ளிவாசல் தொழக்கூடிய ஒரு இடம், தொழுகைக்கான ஒரு இடம். தொழுதோமா விஷயத்தை முடிஞ்சா நாங்கள் போய்த்துறோம். எப்படி நாங்கள் பாத்ரூம் எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ, அதாவது எங்களை இயற்கை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம், இயற்கை தேவையை பூர்த்தி செஞ்சா அவசரமாக வெளியாகணுமோ, அதே மாதிரி சில மக்கள் நினைக்கிறார்கள், அவசரமாக போனோமா தொழுதோமா மாறணும், ஆள் மாற வேண்டும் அப்படி நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம் இல்லை அன்புக்குரியவர்களே. பள்ளிவாசல் என்பது நீங்கள் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்தால், ஒரு தொழுகை தொழுதுட்டு நீங்கள் சும்மா அந்த முசல்லால தொழுகக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது? நன்மை பதியப்பட்டு கொண்டிருக்கின்றது. மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியில சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு ஒரு மூமின் இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்க்கிறாரே, அது மிக சிறந்த ஒரு அமல் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தொழுகையை தொழுதுட்டு இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்க்கிறது. லுஹர் தொழுதுட்டு எங்களுக்கு அசராங்காட்டி நீக்கிற பள்ளிவாசல்ல பசி வரும், சாப்பிட போகணும், இந்த மாதிரி ஒரு தேவை வரலாம். அசர் தொழுட்டு மகரிபாங்காட்டி மீதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இந்த ஹதீஸை மகரிப் தொழுதுட்டு இஷா வரங்காட்டி இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு இஷா தொட்டு ஃபஜ்ராங்காட்டி மீக்கல பள்ளிவாசல்ல எங்களுக்கு வீட்டுக்கு போகணும், வேற வேற வேலைகளுக்கும், பிள்ளைகள வேலைகளுக்கும், சாப்பிடணும், இப்படி எல்லாம் தேவைகளுக்கும். ஆனா மகரிப் தொழுதுட்டு இஷா வரங்காட்டிமா இந்த ஹதீஸ் எங்களுக்கு அமுல்படுத்த முயற்சிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தொழுகையை தொழுது விட்டு இன்னொரு தொழுகைக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்கின்றதே, வெயிட் பண்ணி கொண்டு, அதாவது எதிர்பார்த்து கொண்டு, இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருப்பது அல்லாஹ்விடத்தில் மிகவுமே ஏற்றமான ஒரு அமல், மிகவுமே சிறந்த ஒரு அமல். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, சும்மா பள்ளிவாசல்கள் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு தொழுகை எப்ப இஷாவுக்கு வாங்க சொல்லும், சரி இஷா அப்படியே தொழுது போய் இன்னொரு 1 மணி நேரம் நினைக்குது இருந்து தொழுவிட்டு போம் அப்படின்னு பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிறாரா, அவருக்கு நன்மை பதியப்படும், அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அவர் ஏன்னா இன்னொரு அமலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டி நன்மை பதியப்படும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய அந்த இறுக்கமான தொடர்பை இன்னும் இறுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நிறைய விஷயங்கள் ஆர்வப்படுத்துறாங்க. இதுல ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி எப்படியுமே நாங்கள் பள்ளிவாசலை பற்றி பேசுற நேரம் இந்த செய்தியை மறந்து விட்டு செல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையோடு தொடர்பான நிகழ்வை சொல்றாங்க. நாளை மறுமையில அந்த இருக்கக்கூடிய அந்த அமளிதுமளியான அந்த கஷ்டமான அந்த நேரத்தில் சூரியன் மிக கிட்டமையில கொண்டு வரப்பட்டு வேர்ப்பத்தின் காரணமாக, வேர்வையின் காரணமாக மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு வேர்வையிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு 7 கூட்டத்தை தெரிவு செய்து அவனது நிழலுக்கு கீழால், அரிசிக்கு கீழால் நிழல் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, இது எங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச செய்தி. இந்த 7 கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் முஅல்லக் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். ஒரு மனிதர், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு மனிதர் மாத்திரமல்ல, ஒரு கூட்டம். அது அந்த மனிதரை ஒத்தவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் வருவார்கள். அதுல ஒரு மனிதர் மாத்திரமல்ல, அந்த அந்த பண்பை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் பாக்கியம் இருக்கு. அல்லாஹ் தஆலா அனைவரையும் கண்ணியப்படுத்துவார். யார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். அல்லாஹ்வுடைய மாளிகைகளோடு தொடர்பாக இருக்கக்கூடிய உள்ளம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போயிட்டு வார ஒரு மனிதர் என்று சொல்லல, பள்ளியோடு தொடர்பான ஒரு மனிதர் என்று சொல்லல, அதாவது வெறும் உடம்பு மாத்திரம் போயிட்டு வாரவர்கள் இங்க சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொல்றாங்க என்றால், உள்ளத்தால் தொடர்புடைய ஒரு மனிதர். அவர் எங்க இருந்தாலும், அவர் வீட்டில் இருந்தாலும், வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும், அவர் அலுவலகத்தில் இருந்தாலும், அவர் வேற பயணம் போனாலும், எங்க போனாலும் அவருக்கு எப்பயுமே சிந்தனை பள்ளிவாசலோட நிற்கும். பள்ளிவாசலை போகணும், டைம் ஆயிட்டு, வக்து
விட்டு வந்துட்டு போகணும், பள்ளி போகணும், பள்ளிவாசல் நிலைமைகள் என்னமோ பள்ளியை போய் பார்க்கணும், கூட்டணும், தொடக்கணும், சுத்தம் செய்ய அல்லாஹ்வுடைய மாளிகைகளோடு அப்படி உள்ளார்ந்த தொடர்புடையவர்கள் இருப்பார்கள். சில மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அருள் புரிந்த சில மக்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அந்த எண்ணம் அப்படித்தான் இருக்கும். எங்க போனாலும் அவங்களுக்கு பள்ளியை பற்றிய சிந்தனை, பள்ளியோட தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களை கூப்பிட்டு அவனது அரசுக்கு கீழான நிழல் கொடுத்து அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப முஸ்லிம்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பாக்கியங்கள் ஒவ்வொருவரும் கிடைக்கணுமா இல்லையா? நாங்கள் எல்லோரும் தொழுகிறோம், பள்ளிக்கு வாரம் போறோம், ஜமாத்துக்கு போறோம், வாரம் உண்டு, அப்படி மாத்திரம் நாங்க ஒரு வகையான ஒரு திருப்தி அடைந்து கொண்டு போதாது. எங்களுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், பள்ளிவாசலோட தொடர்பு ஒரு உள்ளார்ந்த தொடர்பாக, ஒரு ரூஹானியத்தான உயிரோட்டம் உள்ள ஒரு தொடர்பாக பள்ளிவாசலோடு எப்பொழுதுமே பாங்கு சொல்லிட்டு எங்களை கூப்பிடணும் இல்லை. இன்னைக்கு ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, தொழுகை விட, அதாவது தொழுகை விரைந்து வாருங்கள், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டு கூட பள்ளிக்கு வராத மக்கள் இருக்கிறார்கள். என்றெல்லாம் மிக தெளிவாக அழைக்கப்பட்டு கூட அதுக்கு வராத மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மாளிகை நோக்கி வராருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய மாளிகையோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்துகிறார் சொன்னால், அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களுக்கு தான் நாளை மறுமையில் அந்த கண்ணியம் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் எப்பொழுதும் இந்த பள்ளிவாசலை வெறுமனே இபாதத்துக்கள், நாங்கள் எங்களோட தலையாய இபாதத்துக்கள், இந்த நோன்பு காலம் வந்தா தராவீஹ் தொழுகைக்கு வாரது, ஜும்மா வந்தா ஜும்மாக்கு வாரது, பெருநாள் தொழுகைக்கு வாரது, இப்படி தொழுகையோடும் இன்னொரு ஒரு சில இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் நாங்கள் பார்க்கக்கூடாது. மாற்றமாக பள்ளிவாசல் என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கேந்திர நிலையம், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையம். அதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசல்ல தான் அதிதிகளை வரவேற்றார்கள், வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்றார்கள், அங்கேதான் நீதிமன்றம் போன்று அங்கே மக்களை கூப்பிட்டு வழக்குகளை விசாரித்தார்கள், தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, பயிற்சிகள் வழங்கப்பட்டது, இப்படி எல்லா விதமான விஷயங்களும் பள்ளிவாசலை மையப்படுத்தி தான் நடைபெற்றது. பள்ளிவாசல் என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த என்பதற்காக தான் மதீனாவுக்கு வந்த முதலாவது வேலையை என்ன செய்றாங்க, பள்ளிவாசலை கட்டக்கூடிய பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளியோட நெருக்கமான தொடர்பு ஒரு மனிதர் இருக்க வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு ஆழமாக பதிய வைத்த காரணத்தினால தான் ஒரு சில சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல அப்படி இருந்துருவாங்க, தங்கிடுவாங்க. பள்ளிவாசல் தங்கின மக்கள் இருக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபான் நாங்க சொல்றோமா இல்லையா, திண்ணை தோழர்கள் சொல்லி, அவங்களுக்கு வீடு வாசல் இல்ல, குடும்பம் இல்ல, அவங்க என்ன செய்ய பள்ளியிலேயே இருப்பாங்க. பள்ளிவாசல்லையே ஒரு திண்ணை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு பின்னாடி ஒரு திண்ணை இருந்தது. இன்று வரைக்கும் அந்த திண்ணை இருக்குது. இன்று வரைக்கும் அந்த திண்ணை அப்படியே உயர்த்தி கட்டி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு பின்னால அந்த திண்ணை இன்றைய வரைக்கும் மீகிறது. அது அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள் இருந்த இடம் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் புரிந்து வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். அப்ப இதுல நாங்க எங்களை என்ன செய்யணும், எங்களை எல்லா நேரத்தையும் தியாகம் செய்யணும், இங்க இருக்கணும், எங்களுக்கு வேற வேலைகள் இல்ல, அப்ப இங்கேயே இருந்துரும் சொல்லி அப்படியே பள்ளிவாசல் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அளவுக்கு தான் சஹாபாக்கள் இந்த பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பை பேணியிருந்தார்கள். பள்ளிவாசலுடைய தொடர்பு இறுக்கமாக இருக்க என்பதை விளங்கி இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் எல்லா நிலைகளிலும் பள்ளிவாசலை நோக்கோடி வருவார்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த சிக்கல் இருந்தாலும், என்ன இருந்தாலும் என்ன செய்வார்கள், பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள், தொழுவார்கள், அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்துவார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், முறையிடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட பிரச்சனை நாங்கள் எல்லாட்ட முன்வைக்கணுமே அல்லாம, நாங்க எங்களுக்கு எங்க வேண்டாலும் நாங்கள் முன்வைக்கலாம், எங்க வேணாலும் சொல்லலாம், எதுவும் பிரச்சனை இல்லை, எங்க வேணாலும் நாங்கள் துஆ செய்யலாம். ஆனா அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில் உட்கார்ந்து அங்க 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முன்வைப்பதற்கும், நாங்கள் எங்கேயாவது இருந்தோண்டு அல்லாஹ் எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேறுபாடு யோசிச்சு பாருங்க. இதை சஹாபாக்கள் சரிவர உணர்ந்தார்கள். அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது பள்ளிவாசல் நோக்கி வந்தார்கள். இதற்கு ஒரு அழகான உதாரணம் அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, ஒரு பகல் நேரம், ஒரு சாதாரண லுஹருக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அடிக்கடி போவாங்க. தனது மகளை வீட்டுக்கு போயிட்டு பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, நோய் விசாரிப்பாங்க, இப்படி போவாங்க. போனவங்க போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்கம்மா உன்னோட கணவனுங்க
அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, பாப்பாவே என் கணவன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வாய்த்தக்கம் ஆயிட்டு. கணவன் மனைவி தானே, சஹாபாக்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன செய்யும், வாய்த்தக்கம் வருமா இல்லையா? கணவன் மனைவின்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அப்படி சின்ன ஒரு வாய்த்தக்கம் ஆயிட்டு ஆகினா அவர் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு போயிட்டாரு, ஆள் இல்லை, வீட்டு விட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே டென்ஷன் ஆகலை. என்ன செஞ்சாங்க, அவர் எங்கே போயிட்டிப்பாரோ எங்கே இருந்திப்பாரோ அங்கே ஆள் அனுப்பிங்க ஒன்றுமே செய்யலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக பள்ளிவாசல் நோக்கி போகிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு வந்து பயிற்றுவிச்சுக்கிறாங்க, அந்த மக்களுக்கு வந்து தெளிவாக உணர்த்திக்கிறாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போய்த்து நாங்கள் அல்லாஹ் இடத்துல முன்வைப்போம் என்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை அந்த மக்களுக்கு பதிவு செய்ய வச்சுக்கிறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் வந்து நான் வளர்த்த புள்ள, ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ந்தவர் தானே, எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வளர்ந்தவர், ரசூலுல்லாஹ் பாசறையில் வளர்ந்தவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பள்ளிவாசல் நோக்கி போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் படுத்துட்டிருக்கிறார், பள்ளிவாசலில் தூங்கிட்டிருக்கிறார், படுத்துட்டு இருந்தால் தரை வெறுமனே தரை மண், அதாவது மணல் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அதில் வந்து சாஞ்சிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அலி ரலியல்லாஹு போய் எழுப்புற நேரம் வந்து அவரோட மேலில் வந்து என்ன செய்யுது, மண் பட்டிக்குது. அந்த மண்ணை தொடச்சிட்டு சொல்கிறாங்க, யா அபா துராப், மண்ணின் தந்தையேன்னு சொல்கிறாங்க. அந்த மண்ணிலேருந்து படைக்கப்பட்டதான் நாங்கள் எல்லாருமே வந்து, அப்போ எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். அப்போ அப்படி அதுக்காக சொல்கிறாங்க வந்து யா அபா துராப், மண்ணின் தந்தையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ துராப்னு சொன்னது அது அப்படியே அவருக்கு ஒரு குனியாவாக பதியப்படுது, அவருக்கு ஒரு புனை பெயராக பதியப்படுது. அப்போ அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்க சஹாபாக்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, குடும்ப சிக்கல்கள் வருகின்ற பொழுது கூட இன்றைக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது குடும்ப பிரச்சனையா டக்குன்னு தனக்கு யார் விருப்பமானவரோ, தன்னோட யார் நெருக்கமான உறவு என்றவரோ அவங்களுக்கு அடிச்சு சொல்றது. அவர் உண்மையிலேயே ஒரு தக்வாதாரியா இருந்தால் நல்ல ஆலோசனைகள் சொல்லுவார், நல்ல வழிகாட்டுகளை சொல்லுவார். அதுக்கு மாற்றமானவராக இருந்தான்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சுவார், இருக்கிற சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கி அந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டுவார். அதே பெரிய ஒரு புதாகரமாகிடும். ஆனால் அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அவையில் வளர்ந்த அந்த சஹாபாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது தங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கூட என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு சந்தோஷமான நேரத்திலும் பள்ளிவாசல் நோக்கி வராங்க, தலை கஷ்டமான நேரத்திலும், அதாவது வந்து துக்கமான நேரங்கள் பிரச்சனையான நேரங்களிலும் கூட என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசல் நோக்கி வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய உறவுகள் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசல்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து எங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு தொடர்பாக, வெறுமனே ஒரு எங்களுடைய உடம்பு மாத்திரம் பேய்த்து வரக்கூடிய மாதிரி இல்லாமல் பள்ளிவாசல்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை ஒரு உள்ளார்ந்த ஒரு தொடர்பாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதில் அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிவாசலில் நாங்கள் வருகின்ற போது போகின்ற போது நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதாவது அவசரமாக போகணும் பள்ளிவாசலுக்கு, ஆனால் வந்து ஓடி போகக்கூடாது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சில மக்கள் வந்து வருவாங்க பள்ளிவாசலுக்கு, இமாம் ஜமாத் நடந்துட்டீங்கன்னு சொன்னால் ஓடி வருவாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு ரக்காத் மிஸ் ஆகிரும். அதுவும் குறிப்பாக இமாம் வந்து அல்லாஹ் அக்பர் ருக்கு போயிட்டாருன்னு சொன்னால் ஓடி வருவாங்க. ஓடி வந்து எப்படி அதை உது செஞ்ச பாதி செய்யாத பாதி, இங்கே நினைஞ்சிக்காது காலில் பின்பாதி நினைஞ்சிக்காது, உதுவை கூட சம்பூர்ணப்படுத்தாமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓடி வந்து என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் இமாம் ஜமாத்தில் வந்து சேர்ந்து கொள்வாங்க. அப்போ அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது வந்து பிழையான ஒரு நடைமுறை. பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது கண்ணியமாக பக்குவமாக நாங்கள் என்ன செய்யணும், விரைந்து வரலாம். ஆனால் வந்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து ஓடோடி அவசரமாக என்ன செய்யப்படாது, நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வழிகாட்டு. அதே நேரம் வந்து பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து, அதிலும் குறிப்பாக வீட்டிலிருந்து உது செஞ்சுட்டு வரது, இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஆர்வப்படுத்தாங்க. வீட்டிலிருந்து உது செஞ்சுட்டு வந்தால் எங்களோட பாவங்கள் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும், சுவர்க்க தரஜாக்கள் உயர்த்தப்படும், ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார்கள். அதே நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து நாங்கள் உள்ளுக்கு வருகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் அல்லாஹும்ம இஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உனது ரஹ்மத்துடைய உனது அருட்பாக்கினுடைய வாயில்களை எனக்கு திறந்து தந்திரு. பாருங்க ஒரு அழகான துவா பாருங்க, ஒரு பெரிய துவா இல்ல, ஒரு சின்ன ஒரு துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய இடத்துக்கு வருகின்ற பொழுது நான் கேட்கிற துவா எப்படி, வலது காலம் முன்வச்சு யா அல்லாஹ் உனது அருட்பாக்கியங்களுடைய வாயில்களை எங்களுக்கு திறந்து தந்திரு. அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களை கிடைச்சிட்டா அதை விட எங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும், எதுவுமே தேவை அன்புக்குரியவர்களே. அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு துவா சொல்லி தராங்க. பள்ளிவாசலுக்கு வந்து இருக்கின்ற பொழுது கண்ணியமாக நாங்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாசலை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள், இதில் வந்து சத்தம் போட்டு பேசுறது, சத்தத்தை உயர்த்தி பேசுறது, மற்ற மக்கள் டிஸ்டர்ப் ஆகிறது, தொழுகிறவங்களுக்கு ஓதுறவங்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம்,
தாயிஃப் பகுதியிலேருந்து 2 பேர் வராங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் வந்து சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க. சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னிக்கணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹ் மௌத்தானது பிறகு அப்போ ரசூலுல்லாஹ் பள்ளியில் வந்து சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டு அவங்கள போயிட்டு கேட்குறாங்க யாருன்னு சொல்லி. கேட்ட உடனே அவங்க நாங்கள் வெளியூர் வாசிகள் தாயிஃப்லேருந்து வந்திருக்கிறோம்னு சொன்னது, நீங்க மதீனா வாசியில் இருந்தால் நான் உடனே உங்களை தண்டிச்சிருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னால் பள்ளிவாசல்ல வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டலா சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறதோடு மாத்திரம் இல்லாமல் திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது, குர்ஆன் ஓதுறது, இன்னொரு அமல்கள் நாங்கள் செய்வது, அல் குர்ஆனை படிப்பது, அல் குர்ஆனை நாங்கள் அல் குர்ஆன் தர்ஜுமாக்கள் ஹதீஸுடைய தர்ஜுமாக்கள் எங்களுக்கு இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் இருக்குது. தமிழ் மொழியில் எங்களுக்கு புகாரி முஸ்லிம் இது போன்ற கிரந்தங்கள், ஏகப்பட்ட கிரந்தங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, ரஹீக்குல் மக்தூம் இது போன்ற புத்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய இடமாக நாங்கள் பள்ளிவாசல் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டுறாங்க. அதே மாதிரி பள்ளிவாசல் வெளியே போகின்ற பொழுதும் கூட இடது காலம் முன் வச்சு பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் சிறப்பை நான் கேட்கின்றேன், உனது சிறப்பை எனக்கு நீ தர வேண்டும், உனது மாளிகைக்கு வந்துட்டு நான் வெளியே போறேன், உனது சிறப்பை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த துஆக்களை நாங்கள் பேணி பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை வந்து நாங்கள் நெருக்கமான தொடர்பாக நாங்கள் மாற்றிக்கொண்டு நாளை அல்லாஹ் விளங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய அந்த மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வெறுமனே உடல் அளவில் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இல்லாமல் உள்ளம் அளவில் பள்ளிவாசலோடு தொடர்புடைய மக்களாக நாங்கள் இருப்போம். பள்ளிவாசலுக்கு சென்று வருவோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் வந்திருக்கக்கூடிய நாங்கள் மாஷா அல்லாஹ் பள்ளியோடு தொடர்பான மக்கள், ஆனால் வராத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வருவது எங்கள் பொறுப்பு. என்றால் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே நாங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், தெரிந்த நன்மையை மற்றவர்களுக்கு ஏவ வேண்டும், தீமையை வந்து நாங்கள் தடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமூகங்கள் எல்லாம் நீங்கள் மிகச் சிறந்த சமூகம். என்ன காரணம்? நன்மையை நீங்கள் மற்ற மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எங்கட சகோதரன், எங்கட நண்பன், எங்கட பக்கத்து வீட்டான் பள்ளிவாசலோடு தொடர்பாக இல்லாமல் இருக்கிறானா, அவன் வந்து தூரமாகிறானா, நாங்க மட்டும் பள்ளிக்கு போயிட்டா போதும், நாங்க சரியா பள்ளிக்கு போய் தொழுட்டா அப்படி நாங்க நினைக்கப்படாது. அவங்களையும் அழைத்து வரக்கூடிய பணி எங்களை சார்ந்தது, அது எங்கள் மீது கடமை. அந்த கடமையை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய ஊர் மக்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவரையும் பள்ளிவாசலை நோக்கி அழைத்து வரக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக இப்படி முழு ஊரும் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக, பள்ளிவாசல் என்பது முழு ஊர் மக்களிடமும் மிக முக்கியமான ஒரு இடமாக அது இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கள், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியம் கிடைக்கும். அதே நேரம் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பெண்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போவதை தடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த பள்ளிவாசல்ல நீண்ட காலமாக பெண்களுக்கு ஜும்ஆவுடைய அந்த பாக்கியம் கிடைக்குது. சில ஊர்களில் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க, அந்த பாக்கியத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. எதுக்குன்னு சொன்னால் அது பெண்களுக்கு இந்த பள்ளிக்கு வர்றது அதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுன்னு சொன்னால் நீங்கள் குழப்பங்கள் ஏற்படாம, பிரச்சனைகள் ஏற்படாம அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதிங்க, அவங்க தடுக்காதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அவங்களுக்கே அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பெண்களுக்கே அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு போறதுக்கான அனுமதியை வழங்கன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க என்றால் நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பை பேண வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படியான நெருக்கமான தொடர்பை பேணக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி என்றென்றும் அல்லாஹ்வுடைய மாளிகையை நேசிக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய மாளிகையை அழகுபடுத்தக்கூடிய மக்களாக. உண்மையிலேயே பள்ளிவாசல்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு போற நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு சின்ன ஒரு காலத்துக்கு பின்னால் போற நேரம் மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனசுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். பள்ளிவாசல் என்பது எப்பொழுதுமே ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு இடமாக இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். நாங்க எப்படி எங்க வீடு அழகாய்க்கணும், எங்க ஹால் எப்படி அழகாய்க்கணும், எங்க பெட்ரூம் எப்படி அழகாய்க்கணும் நாங்க யோசிக்கிறோமோ அதை விட நாங்க யோசிக்கணும் அல்லாஹ்வுடைய மாளிகை அழகாய்க்கணும், கண்ணியமாய்க்கணும். பார்க்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஹுது சீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்க என்ன செய்யுங்க, அலங்காரங்கள் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி வீணான செலவுகளை செலவழிக்கிறாங்க.
செய்கிறது அல்ல. அதாவது பள்ளிக்குரிய விஷயங்கள் நாங்கள் செஞ்சாகணும், அழகுபடுத்தி ஆகணும், அழகாக வச்சிருக்கணும், உள்ளத்துக்கு ஒரு 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 இதமான இடமாக, உள்ளத்துக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய இடமாக இருக்கணும் என்பதில் நான் கவனமாக இருக்கணும். எனவே அப்படிப்பட்ட பள்ளிவாசல் எல்லாம் எங்களை பள்ளிவாசலம் ஆக்கி நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களையும் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தி பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்பு பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மக்களாக எங்களை உங்களை நாளை மறுமையிலே என்னை உங்களையும் கண்ணியப்படுத்தி அவனுடைய அரசுக்கு நிலை தருவக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வலில் மைந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம